ஹே கைஸ் வணக்கம். நம்மளோட சேனலில் நண்பர் ஒருத்தர் வந்து ட்ரேடிங் வர்சஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அது சம்மந்தமாக டீட்டெயிலாக வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த வீடியோவில் நம்ம ட்ரேடிங் சம்மந்தமாக பார்ப்போம். இன்னொரு வீடியோவில் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவுடைய முதல் நோக்கம் என்னென்னா, ட்ரேடிங் என்பது வந்து மிக 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 ஆபத்தான ஒன்று. டிஸ்க்ளைமர், நம்ம வந்து வீடியோவில் எந்த விதமான ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறதில்ல, எந்த விதமான ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸும் பண்ணுறதில்ல. ஜஸ்ட் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிட்டு வரோம். ஸோ அந்த விஷயங்களை பேஸ் பண்ணி நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அதில் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தால் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஸோ வாங்க நண்பர் கேட்ட மாதிரி ட்ரேடிங்னா என்னென்னு பார்ப்போம். அதாவது தமிழில் ஒரு பழமொழி இருக்குங்க, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதன்னு சொல்லுவாங்க. அப்படி தான் இன்றைக்கி இந்தியன் ஈக்விட்டி மார்க்கெட் ரியாக்ஷன் அப்படி தான் இருந்தது. மார்க்கெட்டுடைய ரியாக்ஷன் இன்றைக்கி அப்படி தான் இருந்தது. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ பார்த்திங்கன்னா ட்ரேடிங் சம்மந்தமாக நிறைய பேருக்கு ஒரு க்யூரியாசிட்டி, அதாவது ஒரு ஆர்வம், மிக அளப்பரியாத ஒரு ஆர்வம். ஏன்னா மிக விரைவாக பணம் சம்பாதிக்கலாம், குயிக் மணி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஒரு இன்ஸ்டன்ட் காஃபின்ற மாதிரி இன்ஸ்டன்ட் மணிக்காக அதுக்கு ட்ரேடிங் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நான் சொன்னேன் இல்லைங்களா, இன்றைக்கி ட்ரேடிங் சீசன் அப்படி தான் இருந்தது. எப்படி சொல்கிறேன்னா, இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது பாருங்கள், கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு. சரிங்களா, அதாவது 22,300 லெவலுக்கிட்ட ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் வந்து அங்கே ப்ளே ஆகிட்டு இருந்திருக்கு. இது வந்து புதுசாக மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருக்கிற ட்ரேடர்ஸ் வந்து நேற்று வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவங்க அமெரிக்காவுடைய ஈக்விட்டி மார்க்கெட் வாட்ச் பண்ணியிருப்பாங்க. அது வந்து க்ரீனில் வந்து க்ளோஸ் ஆச்சு. குறிப்பாக நாஸ்டாக்ல வந்து மோர் தென் 1% மேலே க்ரீனில் வந்து க்ளோஸ் ஆச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நம்மளுடைய இந்தியன் ஈக்விட்டி மார்க்கெட்டும் கேப் அப்பில் ஓப்பன் ஆகுன்றது எதிர்பார்ப்பாக இருந்தது. ஸோ அவங்க எதிர்பார்த்த மாதிரியே கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. இப்போ அவங்க என்ன நினச்சிப்பாங்க, அதாவது 9:28 வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் பார்த்திங்கன்னா க்ரீனில் தான் இருந்திருக்கும். ஸோ அவங்களால பொறுமையாக இருந்திருக்க முடியாது. எக்ஸாக்டாக அந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிற வெயிட் பண்ணியிருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக நான் எல்லோரையும் சொல்ல, சில பேர் கண்டிப்பாக ட்ரேட் எடுத்திருப்பாங்க. எடுத்தோடனே நெக்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் அவங்க லூஸ் பண்ணியிருப்பாங்க பணத்தை. ஸோ அவங்க ஸ்டாப் லாஸ்லாம் ஹிட் ஆகிருக்கும். சிலர் ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தா தப்பிச்சாங்க. அப்படி போலன்னா இன்னுமே நிறைய லாஸோட உட்காந்துருப்பாங்க. ஒருவேளை ஸ்டாப் லாஸ் சிலர் போட்டிருந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருந்தால் இது வந்து தொடர்ந்து இறங்கிட்டே வந்திருக்கும். நடுவில் ஒரு க்ரீன் கேண்டில். ஸோ இந்த இடத்துல மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அவங்களோட ஸ்டாப் லாஸில் லூஸ் பண்ண பணத்தை மறுபடியும் ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற ஒரு வெறி அவங்களுக்குள்ள உருவாகிருக்கும். அவங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பாருங்கள், இந்த டவுனில் ஒரு லைட்டாக புல்லிஷ் கேண்டில் இங்கே வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாமே அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபிளான ட்ரேடாக இருக்காது. ஏன்னா அவங்க ஏற்கனவே லூஸ் பண்ணதுனால மறுபடியும் அவங்களோட ஸ்டாப் லாஸ் ஹெவியாக வைக்க முடியாது. அதனால் அடுத்த கேண்டில் வந்து லூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ளே வந்து நடந்துகிட்டே இருந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த லூசர்ஸ் மறுபடியும் பேரிஷ்க்கு மாறி இருப்பாங்க. இவங்க வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ செல் பண்ணோன்னே என்ன இருக்கும், மறுபடியும் ஹெவியாக ஏற ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அவங்க ஸ்டாப் லாஸ்லாம் பிரேக் ஆகிருக்கும். மறுபடியும் பணத்தை லூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லாட்டா சில பேர் ரொம்ப புத்திசாலியாக இருந்து இது வரைக்கும் என்ட்ரி கொடுக்காதவங்க இங்கே என்ட்ரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இவங்க என்னென்னா, இந்த பெரிய க்ரீன் ஹேண்டில் பார்த்துட்டு அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணாமல் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. மறுபடியும் நெக்ஸ்ட் கேண்டில் பாருங்கள், ஹெவியான பேரிஷ் கேண்டில். அவங்க அதாவது சம்பாதிச்ச பணத்தெல்லாம் லூஸ் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. ஸோ இவங்களும் லூசர். அதாவது மார்னிங்கில் வந்து புல்லிஷாக இருந்தவங்களும் லூசர், அதாவது பேரிஷாக இருந்தவங்களும் லூசர். எப்படி நீங்கள் மார்க்கெட்டில் எப்படி இருந்தாலும் லூசர்ஸாக இருந்தோம். சரி, நீங்கள் எப்படி இதெல்லாம் தவிர்த்து நீங்கள் ஒரு அதி புத்திசாலியாக இருந்து ரொம்பவும் பொறுமையாக இருந்து ரொம்ப ஒரு டெக்னிக்கலாக ஒரு பர்ஃபெக்டாக இருந்தும் இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல அதாவது நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க, அந்த ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தவங்க என்ன நினச்சிருப்பாங்க, இந்த பிரேக் டவுன், அதாவது பிரேக் அவுட்டுன்ற மாதிரி பிரேக் டவுன், இதில் வந்து ஹெவியான பேரிஷ், அதாவது செல் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல தான் அவங்க என்ட்ரி கொடுத்துருப்பாங்க. அதாவது மார்னிங்லேருந்து இந்த கொஞ்சம் விவரமான ஆளுங்க வந்து இது வரைக்கும் என்ட்ரி கொடுக்காதுங்க, இந்த இடத்துல வந்து என்ட்ரி கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு மறுபடி இங்கே பாருங்கள், இந்த க்ரீன் கேண்டெல்லாம் ஃபார்ம் ஆகி என்னாச்சு, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தாங்கன்னா ஓகே, போடாட்டா அவங்களுக்கு ஹெவி லாஸ். மறுபடியும் அவங்களுடைய என்ன சொல்கிறதே புரியல. அது மாவட்டம் லாஸ் ஹெவியாக இருக்குது செல் பண்ணுவாங்க. சரிங்களா, கேப் டவுன், அந்த பிரேக் அவுட்டை கொடுத்து டவுன் ஆகி கேண்டில் ஃபார்ம் ஆச்சுங்களா இந்த இடம். ஸோ இந்த இடத்துல இந்த விவரமான ஆளுங்களுக்கும் லாஸ். நான் என்ன சொல்ல வரேன்னா, மார்க்கெட்டில் நீங்கள் எவ்வளோ விவரமாக இருந்தாலும் சரி, விவரம் இல்லாமல் இருந்தாலும் சரி, அந்த இன்ஸ்டன்ட் மணிக்காக நம்ம எய்ம் பண்ணி உள்ள ட்ரேடிங்குள்ளே போயிட்டாவே இந்த மாதிரி தான், இதுதான் நிலைமை. ஸோ இன்னைய ட்ரேடிங் சீசனில் பார்த்தீங்கன்னா, இப்படி மார்க்கெட்டானது இப்படி போய் இப்படி போய் எல்லாம் எங்கே நீங்கள் என்ட்ரி கொடுத்துருந்தாலும் என்ன பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு லாஸ் ஆகிருக்கும். ஸோ இப்படி ஒரு ப்ளே ஆகிற மார்க்கெட்டில், அதுவும் ஒரு வித்தின் 15 மினிட்ஸில் வந்து 100 பாயிண்ட்ஸ் 200 பாயிண்ட்ஸ்லாம் வந்து நிஃப்டி 50 வந்து மூவ் ஆகிறது வந்து ஒரு என்ன சொல்கிறது, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. ஸோ அதனால் நீங்கள் ட்ரேடிங்கில் வந்து இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ட்ரேடிங்கே அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா சில நாள் வந்து மார்க்கெட்டு இப்படியே போகும். அதாவது ஹெவியாக ஏறும், கொஞ்சம் இறங்கும், அப்புறம் கொஞ்சம் இறங்கும், ஏறும். இது வந்து அதாவது புல்லிஷ் அப் ட்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி டவுன் ட்ரெண்ட், இப்படி இது வந்து சில நாள் நடக்கும். சில நாள் இப்படி சைடுவில் இருக்கும். ஆனால் பெரும்பாலான நாட்கள் இப்படி தான் இருக்கும். ஏன்னா நம்மளோட சைக்காலஜிக்கு அகைன்ஸ்டாகவே நடக்கும். நம்ம வந்து சைக்காலஜி என்ன நடக்கும், பணம் இப்படி ஏறும் அப்படின்னு நினைக்கும், அது இறங்கும், இப்படி இறங்கும் நினைக்கும், அது ஏறும். இதுதான் நடக்கும். நிதர்சனமாக சொல்கிறேங்க, மார்க்கெட்டில் இவன் என்னடா வீடியோவில் வளர்றான் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் எழுதி வேணாலும் தரேன். மார்க்கெட் அதாவது 99% வந்து முட்டாளாக்க தான் முயற்சி பண்ணும்.
மார்க்கெட் உங்களை முட்டாளாக்க தான் முயற்சி பண்ணும். அந்த 99% தாண்டி அந்த 1%க்குள்ளே நீங்கள் போகிறதுன்றது வந்து ரொம்பவும் ஒரு சாத்தியப்படாத விஷயம். ஏன்னா நம்மளுடைய பொருளாதார சூழ்நிலை வந்து அதுக்கு ஒத்துழைக்காது. நமக்கான கமிட்மெண்ட்ஸ் நிறையா இருக்கும். அந்தந்த ஏஜுக்கு தகுந்த ஒரு சில கடமைகள் கட்டாயம் நம்ம ஃபேமிலி சார்ந்து இருக்கும். ஸோ அதனால் நம்ம மார்க்கெட்டை பீட் பண்ண முடியாது ட்ரேடிங்கில். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படின்றத பார்க்கலாம். ஸோ என்னுடைய ஒப்பீனியனை நான் சொல்கிறேன், மோஸ்ட்லி 99% வந்து நீங்கள் வந்து ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணாதீங்க. இதை தான் நான் சொல்லுவேன். இது வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கிடைக்குது. இது எப்படி நான் சொல்கிறேன்னா, பல லட்சங்களை வந்து இழந்துட்டு நான் இதை சொல்கிறேன். சரிங்களா? இது சும்மா அது வீடியோஸுக்கு வந்து லைக் வேணும் அப்படின்றதுக்காக நான் சொல்லலை. பல லட்சங்களை இழந்ததுனால சொல்கிறேன். என்னுடைய ட்ரேடிங் கேரியரில் ஒரே நாளில் 2 lakhsலாம் ப்ராஃபிட் வந்திருக்கு. ஒரே நாளில் 2 lakhsலாம் ப்ராஃபிட் வந்து, ஆனால் ஒரே நாளில் 2 lakhsலாம் நான் லாஸ் பண்ணல. ஆனால் டே பை டே ஒவ்வொரு நாளும் கொஞ்சமாக ஐஸ் கட்டி மாதிரி அந்த ப்ராஃபிட் எல்லாம் கரைஞ்சி லாஸுக்கெல்லாம் போயிருக்கு என்னோடய கேபிட்டல். ஸோ அதை தான் சொல்ல வரேன். சரிங்களா? உங்களுக்கு தெரியாது, திடீர்னு ஒரு 10,000 20,000 நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுவீங்க. ஆனால் நெக்ஸ்ட் வீக்கில் அது ஒரு நாள் 2,000 3,000 அப்படியே கரைஞ்சி போயிட்டே இருக்கும். இதுதான் ட்ரேடிங்கில் ரியாலிட்டியாக நடக்குது. தயவு செய்து சொல்கிறேன், நீங்கள் வந்து கொஞ்சம் தூரமாகவே இருங்க, ட்ரேடிங் பக்கம் போகாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இது போன்ற ஒரு நல்ல விஷயங்களோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.